தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. மெயில் ஓவர்சியர் நியமனங்கள் குறித்து 28/2/2025 அன்று அஞ்சல் இலாக்கா மீண்டும் ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே 10/9/2024 வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணை, அதாவது மெயில் ஓவர்சியர்களை எப்படி நியமனம் செய்ய வேண்டும், அவர்களுக்கான இடமாற்றம் என்ன என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10/9/2024 ஆணையிலே ஒரு தபால்காரராக இருக்கக்கூடியவர்கள் 3 ஆண்டுகள் சேவை முடித்து அவருடைய ப்ரொபேஷன் பீரியடையும் முடித்திருந்தால் அவர்களுக்கு மெயில் ஓவர்சியருக்கான பயிற்சியும் வழங்கி அவர்களுக்கு மெயில் ஓவர்சியர் பதவிகள் வழங்கப்படும். 3 வருடத்திற்கு பின்னால் அவர் மீண்டும் அடுத்த 3 வருடத்திற்கான பேனலிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் விருப்பம் தெரிவித்திட வேண்டும் என்று அந்த ஆணையிலே சொல்லப்பட்டது. இந்த மெயில் ஓவர்சியர் பதவிகள் என்பது ஒரு பேனல் தயாரிக்கப்பட்டு அந்த பேனலிலே இருக்கக்கூடிய சீனியாரிட்டி பேசிஸிலே அவர்களுக்கு அந்த பதவிகள் வழங்கப்படும். ஒரு கால் தேவையான அளவிற்கு விருப்பமாக உள்ளவர்கள் இல்லை என்றால் 3 வருஷ கண்டிஷன் என்பதை 2 வருடமாக தளர்த்தி கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது இருக்கிறது. அது போன்ற நேரங்களிலே அதற்கான அனுமதி என்பது மாநில அலுவலகத்தில் இருந்து கண்டிப்பாக பெற வேண்டும். இந்த மெயில் ஓவர்சியர்களுக்கான டென்யூர் என்பது 3 வருடங்கள். அவர் என்று பதவியில் சேர்ந்திருக்கின்றாரோ அன்று முதல் 3 வருடங்கள் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டும் மெயில் ஓவர்சியராக நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று விண்ணப்பித்தால் குறைந்தபட்சம் 1 வருடம் அவர் தபால்காரராக பணிபுரிந்திட வேண்டும். அதற்கு பின்னால் தான் அவருடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருந்தது. இந்த 10/9/2024 சொல்லப்பட்ட ஆணைக்குத்தான் தற்பொழுது விளக்கமானது வெளிவந்திருக்கிறது. இந்த கண்டிப்பாக 1 வருடம் அவர் தபால்காரராக பணிபுரிய வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையானது நீக்கப்பட்டு விடுகிறது. இனி அந்த நிபந்தனை என்பது கிடையாது. ஒரு மெயில் ஓவர்சியராக பணிபுரியக்கூடியவர் மீண்டும் மெயில் ஓவர்சியராக பணிபுரிய விரும்பினால் அவருடைய விண்ணப்பத்தினை பரிசீலித்திடலாம். ஆனால் அவர்கள் அதே சப்டிவிஷனிலே மீண்டும் பணிபுரிய அனுமதித்திடக்கூடாது. ஒருவர் மெயில் ஓவர்சியராக ஒரு சப்டிவிஷனிலே டென்யூர் முடித்து விட்டால் அடுத்த வேறொரு சப்டிவிஷனுக்கு அவரை பரிசீலித்திடலாம். அது போன்ற நேரங்களிலே அவருக்கு கண்டிப்பாக மெயில் ஓவர்சியர் பதவிகள் தகுதியினுடைய அடிப்படையிலே வழங்கிடலாம் என்பதுதான் இந்த 28/2/2025 ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றமாகும். என நண்பர்களே, புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.